விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன இந்த பிக் பாஸ் சீசன் 8 வரைக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ஷோக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஆனால் அது மொத்த பேரையும் கெடுக்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9 நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் 9 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய விமர்சனங்களை தான் சந்திச்சிட்ருக்கு. அதுலேயும் போட்டியாளர்களாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்த போட்டியாளர்களை பற்றி விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேமிலி டாஸ்க்லாம் வந்தப்போ ஓகேப்பா உள்ளே இருக்கவங்க தான் மோசம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாஸ்க் மட்டும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் தயவு செஞ்சு பார்வதியும் கமருதனும் வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரையும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனப்போ 18+ கண்டென்ட் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கனாலேயே பார்க்கவே முடியல, இது ஷோவாடா, இது எப்பரா ஃபேமிலியோட பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டாஸ்க் பண்ணுறாங்களோ இல்லையோ சண்டையை மட்டும் கரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று சண்டை போடுறீங்க, இல்லை 18+ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட விட்டுருலாங்க. ஒன்னே 18+ பேசுறீங்க, இல்லைனா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பிக் பாஸ் சீசன் 9 முடிய போகுது. ஸோ எப்பயுமே இந்த ஷோ முடிய போகிறதுக்கு முன்னாடி சில பேர் கொஞ்சம் சேர்ந்துருப்பாங்க, டாஸ்க்காக விளையாடுவாங்க, கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த சீசன் முடிய போகிற நேரத்தில் கூட இருக்க ரொம்ப வைலண்ட்டாக வந்து உள்ளே இருக்கவங்கலாம் நடந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எல்லாத்தோட மனசுலையுமே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஒரு 2 பேத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராட்டமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏன்னா முன்னாடி எதுவுமே பண்ணாமல் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்க, இப்போ எல்லா வேலைகளையுமே உள்ள பண்ணிட்டு இருக்க 2 பேத்துக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்ற கேள்வி விஜய் சேதுபதி மத்தியிலையும் வச்சுட்டு இருக்காங்க, பிக் பாஸ் மத்தியிலையும் வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த கார் டாஸ்க்ல நீங்க பார்த்துருப்பீங்க, என்னதான் பேச்சா இருக்கணும் அப்படின்றத தாண்டி கமருதீன் சாண்ட்ராவை ரொம்ப ரொம்ப தப்பா பேசியிருப்பாரு. ஸோ குழந்தைங்கள வரைக்குமே வந்து ரொம்ப கீழ்த்தனமா பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை வந்து ஆல்ரெடி அவங்க சோகமாக தான் உட்காந்துருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்கள புஷ் பண்ணி கார்லேருந்து கீழே தள்ளி அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்காக வந்து சபரி, வினோத் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் எல்லாரும் கேமை விட்டு அவங்கள மெடிக்கல் ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவங்கள கியூர் பண்ணி இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி திவ்யாவுக்கு ஃபேன் பேஸ் முன்னாடி இருந்தே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இப்போது வந்து திவ்யா வந்து பார்வதியை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக தான் பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்வதி கமருதினும் வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்றத கூட அவங்க ஃபீல் பண்ணாமல் இப்போ வரைக்குமே நாங்கள் பண்ணது கரெக்டுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து திவ்யா உனக்கெலாம் என்னடி மரியாதை, உன்னை அடிச்சுட்டு நான் ரெட் கார்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவமாக பேசியிருப்பாங்க. இப்போ மொத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க, பார்வதி கமருதீன் மட்டும் இன்னொரு பக்கம் இருக்காங்க. என்னதான் இவ்வளோ நாள் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதை பார்த்து சில பேர் வந்து அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இப்போ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனாலே உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரசன்ட் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமருதீன் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி வந்து பேசவே கூடாது, ரொம்பவே கீழ்த்தனமாக பேசிட்டு இருக்காரு. ஸோ ஃபேமிலி பற்றியெல்லாம் இந்த மாதிரி வந்து ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது, நான் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு கண்டிப்பாக பிக் பாஸ்க்குள்ளே போவேன், அப்படி நான் போகிறப்போ கமருதீன் மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தான் அப்படின்னா அவனோட பேட் லக், ஒரு வேளை அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு குட் லக் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இப்போ அவர் இந்த மாதிரி பேசியிருக்க விதத்தை நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒய்ஃபை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் வரதான் செய்யும். தயவு செஞ்சு உள்ளே போயிட்டு இந்த பார்வதியும் கமருதீனும் ஒரு அடியாச்சும் அடிச்சிருங்க பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாண்ட்ராயும் நிறைய பேர் வந்து நடிப்பு அரக்கி நடிச்சே சாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட்லேருந்து சாண்ட்ரா பக்கமும் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கார் டாஸ்கில் வந்து பார்வதி ஜெயிக்கணும் அப்படின்றக்காக எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு மிதிச்சு ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்க நேரத்தில் திவ்யாவே வந்து அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அரோரா, சுபிக்ஷா, பார்வதி அண்ட் கமருதீன் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த வாரம் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.